ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடியோவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது 16:9 ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் போய்ட்டு ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்மால் வீடியோவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ மேலே டச் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் ஆகிரும். இப்போது வீடியோ பாக்ஸை சுற்றி எல்லோ கலர் தெரியும். எல்லோ கலர் தெரிஞ்சாவே வீடியோ எடிட்டிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது ரெக்டாங்கிள் பாக்ஸ் மேலே எல்லோ டாட்டட் லைன்ஸ் தெரியும். அந்த எல்லோ டாட்டட் லைன்ஸ் தான் செலெக்ஷன் பாயிண்ட். அந்த செலெக்ஷன் பாயிண்ட்டை உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல செலெக்ஷன் பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இதில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போது ஒரே வீடியோவாக இருந்தது 2 வீடியோவாக இருக்குது. இப்போது டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எடிட் பண்ண ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக இருக்குது. இப்போது இந்த 2 வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் வேறு வீடியோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு, வேறு ஏதாச்சும் அனிமேஷன், எது வேணாலும் இந்த 2 வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் ஐடியா வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமது ஒளிப்பேழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.